முளைக்கட்டின பயிறு புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு மண் சட்டியில் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம். கடுகு வெந்தயம் வெடிக்கட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம். கடுகு வெடிச்சோன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். ஒரு 5-6 பல்லு பூண்டு இந்த மாதிரி பாதியா நறுக்கி ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2ஆ நறுக்கி வெங்காயம் லேசாக வணங்கணும்னா பல்லு பல்லா நறுக்குனா தேங்காய் இது தேவைன்னா போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்குனது அதே 2 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள். இந்த முளைக்கட்டின பயிறு, நான் கொண்டக்கடலை, தட்டைப்பயிறு, நாட்டு துவரை இதை முளைக்கட்டி வச்சிருக்கேன். இதை போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி, இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1 டீஸ்பூன் உப்பு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சு ஒரு 15 இருந்து 20 நிமிஷம் நல்லா சிம்ல வச்சு கொதிக்க விட்டோம்னா இது வெந்துடும். நல்லா வெந்துடும். இந்த மாதிரி வெந்தோம்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளிய இந்த மாதிரி ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன். அதை இருத்து ஊற்றிடுவோம். புளி கரைச்சி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் அதை ஒரு கொதி வர வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு பச்சை வாசம் போனோம்னா ஒரு அரை டீஸ்பூன் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை அதை போட்டுட்டு கருவேப்பிலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சாதம், கேப்பங்களி, கம்பச்சோறு அந்த மாதிரி ஊற்றி சாப்பிட நல்லா இருக்கும்.